கமல்ஹாசனோட கான்ட்ரவர்சி. கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் எதுக்கு அந்த கட்சியை ஆரம்பிச்சாரு, எதுக்கு திமுகவோட இணைஞ்சிருக்காரு அப்படின்றது பத்தி புரியல. பட் இருந்தாலும் இன்னைக்கு அவர் தமிழை பத்தி ஒரு வார்த்தை பேசி இருக்கிறாரு. அதாவது கன்னடம் தமிழ்லேருந்து உருவான ஒரு மொழி தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அவருக்கு நிறைய பேக்லாஷ் வந்திருக்கு கன்னடிகாஸ் மக்கள்கிட்டேருந்து. இன்ஃபேக்ட் தக் லைஃப் ரிலீஸ் பண்ண விடமாட்டோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவர் பயப்படாம தன்னோட நிலையை மாற்றாம இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. அதுக்கு சீமானும் ஆதரவு கொடுத்துருக்கிறாரு. எங்க அப்பா கிட்ட கேட்டேன். எங்க அப்பா ஒரு தமிழ் ப்ரொஃபஸர், ஆராய்ச்சியாளர். ப்ரொஃபஸர்னு சொல்றதை விட ஆராய்ச்சியாளர். அவர்கிட்ட கேட்கும்போது கிட்டத்தட்ட 3000 இயர்ஸ்க்கு முன்னாடியே கன்னட லாங்குவேஜும் உருவாயிடுச்சு. பட் நம்மளோட இலக்கணமும் இலக்கியமும் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு கணேஷ். அதனால தமிழ்லேருந்து தான் உருவானது கன்னடம். கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளு, இது எல்லாமே நம்ம எல்லா டிராவிடியன் லாங்குவேஜஸும் தமிழ்லேருந்து தான் உருவாச்சு. பட் கன்னடாவுக்கும் தனி ஒரு மகத்துவம் இருக்கு. அதை நம்ம அதையும் சேர்த்து அவர் சொல்லியிருக்கணும் அப்படின்னு தான் அப்பா ஃபீல் பண்ணாரு. ஏன்னா தமிழுக்கு அப்புறம் இம்மீடியட்டா உருவானது கன்னடம் தான். அதுக்கப்புறம் தெலுங்கு, அதுக்கப்புறம் துளு, அதுக்கப்புறம் மலையாளம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் இருந்தாலும் இது என்னோட பதிவு. தமிழுக்காக அவர் நிற்கிறது நிச்சயமா கமல்ஹாசனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நம்ம சொல்லி தான் ஆகணும். அதுவும் பயப்படாம சினிமா ரிலீஸ் ஆகும்போது பயப்படாம இதை பத்தி பேசாத நிறைய அரசியல்வாதிகள் இருக்கும்போது இதை பத்தி துணிவா நின்று பேசினதுக்கு கமலுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பேசினதுக்குன்னு கிடையாது, அவர் தெரியாம பேசியிருந்தாலும் அவர் கடைசியில அது நிலைப்பாட்டை மாற்றாம நின்னார்ல, அதுக்குதான் நம்மளோட வணக்கத்தை நம்ம தெரிவிக்கணும். நன்றி, வணக்கம்.